நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேருவராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். காலமும் காலனும். காலன்னா யார்? யமதர்மராஜன். யமதர்மராஜன் ஃபுல் பட்டத்தை சொல்லணும். இன்றைக்குமே அந்த 3 எழுத்து சொல்லக்கூடாது. சொன்னால் அவர் கோபம் வந்துடும். அதனால் யமதர்மராஜர் அப்படின்னு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு தான் நம்ம உசுரெலாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் பார்த்து எப்போ வேணால் தாம்பு கயிறை போட்டு இழுத்துடுறான் சல்லுன்னு. ஆகவே காலத்தை பற்றி அளக்கக்கூடிய காலன் என்றால் யமதர்மராஜனை நாம் இப்பொழுது பார்ப்போம். அந்த டாப்பிக்கில் எப்படி நம்ம உயிரை எப்படி அவர் எடுக்கிறாரு, அது எடுக்காமல் என்ன பண்ணலாம், அவர் எங்கே போய் வழிபாடு பண்ணலாங்கிறது பார்க்கலாம். பொதுவாக பிறப்பு என்று இருந்ததால் இறப்பு என்ற ஒன்று கண்டிப்பாக உண்டு. அப்படி தானே? தெரிஞ்சது தானே? ஸோ அப்போ அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தை பற்றி சொல்லிட்டேன். அது பிறந்த உடனே இறக்கலாம், இறந்த உடனே பிறக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இறந்தால் அவனுடைய மோட்ச ராஜ்யத்தில் போய் அவனுக்கு உண்டான தீர்ப்புகள் கிடைத்த பிறகு தான் அவன் பிறவி எடுக்க முடியும். இப்போ நிறைய பேர் தவறான ஒரு மூட நம்பிக்கை இருக்காங்க. என்னென்னா, ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா உடனே அவங்க பொண்ணு ஒரு ஃபேமிலியில் ஒரு பொண்ணு வேறு ஊரில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க டெலிவரி ஆகும்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா இங்கே ஊரில் இறக்குறாங்க. அப்படின்னா என்ன, இப்போ அம்மா இறந்து அப்படியே வந்து பிறந்துட்டாங்க. இந்த அம்மா இறந்த உயிர் நேராக அந்த பொண்ணுக்கு மகளாக பிறந்துட்டாங்க. தவறான கருத்து இது. கண்டிப்பாக இறந்த உடனே அந்த ஆன்மா பிறவி எடுக்க முடியாது. ஏன்னா அது செஞ்ச நல்லது கெட்டதுக்கு கணக்கெல்லாம் இருக்குது. அந்த கணக்கெல்லாம் பார்க்கணும். ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதுக்கு தான் அவங்க மேலே ஒருத்தர் கணக்கு போட்டு உட்காந்துருப்பார் இல்லையா? அதனால் அந்த தயவுசெய்து அந்த தவறான, ஏன்னா சும்மா ஒரு பேச்சு சொல்லலாம், பாரு அம்மா இறந்து போய் மக வயிற்றிலே பிறந்துட்டாங்க, சும்மா அதெல்லாம் ஒரு இதாக வழக்கில் சொல்கிறத தவிர அது உண்மை அல்ல. சரி, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்ம காலத்தை பற்றி அளக்கக்கூடிய கால யமதர்மராஜனை பற்றி பார்க்கலாம். இப்போது யமதர்மராஜன் ஏன் வந்து வாகனம் வந்து உங்களுக்கு நமது பஃபலோ, அதாவது எருமை மாடை கொடுத்துருக்குறாங்க. எருமை மாடு மெதுவாக தான் ஆடி அசைஞ்சு அப்படியே வரும். மூர்க்கத்தனமான ஒரு மிருகம். எல்லாத்துக்கும் பார்க்குறதுக்கே ஒரு அருவருப்பாக பயமாக இருக்கும். எருமை மாடு நல்லா வளர்ந்த எருமை மாடெலாம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே போக மாட்டோம், தூரம் தள்ளி நிற்போம், அப்படி ஜெய்ஜாண்டிக்காக நிற்கும் அந்த மாதிரி. ஆனால் ஒன்றுங்க, அது ஓட ஆரம்பிச்சிதுன்னா அவ்வளோதான், அதோடைய ஸ்பீடெலாம் உங்களால் பிடிக்கவே முடியாது. அதாவது சொல்லுவாங்களே, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற மாதிரி எருமை மாடுக்கு அதுக்கு ஒரு மூடு வந்துச்சுன்னா ஓட ஆரம்பிக்குது. 4 கால் பாய்ச்சலில் பக்கத்தில் யாரும் முடியாது, முடிச்சு எல்லாத்தையும் தள்ளி விட்டு போயிடும், காட்டையே அழிச்சிடும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஜந்து தான் அந்த எருமை மாடு. ஸோ அதுக்கு வாகனமாக ஏன் கொடுத்துருக்குறாங்கன்னா, யமதர்மராஜன் மெதுவாக வரட்டும், நமக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நமக்கு இன்னும் நிறைய காலம் வாழணும், இன்னும் தனியாக பாவங்களை பண்ணணும், புண்ணியத்தை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் வரணும். அதுக்கு தான் சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க எருமை வாகனத்தில் அவர் வருவது. அப்போது இந்த காலம் என்று சொல்லக்கூடிய நேரம், பிறக்கும் பொழுது நேரத்தை குறிக்கிறோம். என்ன, ஏஎம்மா பிஎம்மா, காலையா மாலையா மத்தியானமா மறுநாளா இரவா, எல்லாத்துக்கு மேலே பிறக்கும் போது ஒரு திதின்னு குறிப்பாங்க. அது வளர்பிறை திதியா தேய்பிறை திதி இதெல்லாம் பார்க்குறோம். அதே போல் அவனை இறக்கும் பொழுதும் அதே தான் பார்க்குறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் அதே வார்த்தை, பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான். அதே தான் இதுலேயும். பிறக்கும்போது நேரம் குறிக்கப்படுகிறது, இறக்கும் போதும் நேரம் குறிக்கப்படுகிறது. ஏனென்றால், ஏன் பிறக்கும்போது நேரம் குறிக்கப்படுது, அதை வைத்து நீ வயசை எண்ணுவதற்காக. இறக்கும்போது நேரம் குறிக்கப்படுகிறது எதுக்கு? உன்னை ஞாபகம் வைத்து கொண்டு அந்தந்த வருஷம் அவர்கள் பித்திருக்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டி உன்னை வழிபாடு செய்வார்கள், யார்? உங்கள் வாரிசுகள் இருந்தால் மட்டும். ஸோ அதெல்லாம் அந்த பூமிக்கு தான் வரணுங்கள, இந்த ஆன்மாக்கள் மேலே அதெல்லாம் கணக்கே இல்லை. அப்போது இந்த காலன் என்று சொல்லக்கூடிய யமதர்மராஜன் எப்படி வருவான்? யாருக்கா தெரியுமா? அவருக்கு ஏதாவது நேர காலம் இருக்கா? இன்னும் கிடையாது. அவருக்கு 24 hours ஆன் டியூட்டி. அவரை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினர் மாதிரி 24 மணி நேரமும் எப்போவுமே உஷாராக இருப்பார். யார்? யமதர்மராஜன். அப்போது அங்கே கணக்கு வரும். யார்? சித்திரகுப்தன் கணக்கு சொல்லுவார். சுவாமி, இந்த இடத்துல இப்படி ராமாயின்னு ஒருத்தர் இருக்கா, அவளுக்கு ஆயுசு முடியுது சுவாமி, போங்க போய் உங்கள் தாம்பு கயிறை போட்டு இழுத்துட்டு உயிரை எடுத்துருங்க சுவாமி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? யமதர்மராஜன் யமதூதர்களை கூப்பிடுவாங்க. போடா நீ போடா, நீ அங்கே போட இங்கே போடான்னு அவருக்கு வேலை தான். அப்போ அவங்க போய் அங்கே அந்த உயிரை பறித்து கொண்டு வந்து மேலே வந்து தீர்ப்பு உலகத்தில் யமதர்மராஜன் மேலே கொஞ்சம் நிறுத்துகிறாங்க.
அப்போ அந்த காலனுக்கு முன்னால் நிற்கிறது யார்? காலம் என்று சொல்லக்கூடிய விதி. ஸோ அந்த விதி பயன் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து யாராலையும் அதை உணர முடியுமே தவிர அது இப்படித்தான் அப்படித்தான்னு யார் தலைவிதியும் யாராலையும் மாற்றவும் இயலாது. அதே நேரத்தில் அதை விமர்சிக்கவும் முடியாது. அப்படின்னா என்ன, இப்படி தான் இருப்பீங்க அப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் சக்தி இல்லை. சித்தர்கள் மட்டும் சொல்லலாம். அதை விட்டால் நேராக படைத்தவனே சொல்ல மாட்டான். அவன் படைச்சிட்டு மறந்துடுறான் இல்லையா? அப்போ அந்த காலம்னு சொல்லக்கூடிய அவனுடைய அந்த பிறவியில் வரக்கூடிய நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாமே எதில் கணக்கில் வருது? இந்த காலன் என்று யமதர்மராஜன் வகுக்கக்கூடிய அந்த கணக்கில் தான் வருது. அப்போ அந்த கணக்கு எப்படி வருதுன்னா, ரிப்போர்ட் இருக்கும். போன ஜென்மத்தில் அவன் செஞ்ச பாவ புண்ணிய கணக்கு யார்கிட்ட இருக்குது? சித்திரகுப்தன் இருக்கார்ல, அவர் தான் கணக்கு எழுதிட்டு இருக்காரு. அந்த சித்திரகுப்தனுடைய அவருடைய ஃபைலில் இந்த சப்ஜெக்ட் இத்தனாவது இதில் இவருடைய கணக்கு எடுத்து பார்ப்பாங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு பிறவி கொடுக்குறதெல்லாம் இவர் கிடையாது, அது பிரம்மா. இங்கேருந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் டு பிரம்மா கோர்ட்டுக்கு போகும். அவர் தான் பார்த்து ஓகே இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கானா, சரி இவனுக்கு வந்து ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் பிறக்க வைக்கலாம். சரி கஷ்டப்பட்டான், போன ஜென்மத்தில் பிச்சை எடுத்தான், ரொம்ப வருத்தப்பட்டான், சரி இந்த ஜென்மத்தில் சந்தோஷமாக இருக்கட்டும், பெரிய 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 வாகனங்களில் போட்டோம், பென்ஸ் காரில் போட்டோம், மாட மாளிகை கொடுக்க இருக்கட்டும், நல்லா சந்தோஷமாக அது கொடுக்குற காலம்னு சொல்லக்கூடிய அந்த நல்லது கெட்டது எல்லாமே யார் கொடுக்குறாங்க? பிரம்மா விஷ்ணு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அது முடிவு எடுக்கிறாங்க. இதெல்லாமே வந்து நாம் கற்பனையால் செய்து வைத்த ஒரு பொம்மைன்னு நினைக்கிறீங்களா? எப்படி வேணால் எடுத்துக்கலாம். கான்செப்ட் ஒன்று தான். இப்போ ஒரு உருவத்துக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க அவங்க அப்பா அம்மா. சரியா? வேலுசாமின்னு ஒருத்தர் பேர் தர்றாங்கன்னா அந்த வேலுசாமிக்கு எந்த அளவுக்கு வீரியம் இருக்கும்னு யாருக்கு தெரியும்? வேலுசாமிக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க பேர் வச்சவங்களுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது போகிறதில்ல. அதே போல் தான் உங்களுக்கு உயிரை கொடுத்த உடலை கொடுத்த அந்த உங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் அது வந்து விதியை எதிர்த்து போராடுவது போல் ஆகும். நான் சொல்கிறது உங்கள் அப்பா அம்மா என்பது யாருன்னு கேட்டிங்கன்னா சிவசக்தி ஐக்கியம், அவங்கள சொல்கிறேன். அவங்களுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. நீங்கள் அவங்கள்ட்ட சரண்டர் ஆகும்போது கண்டிப்பாக இறைநிலை உங்களை தப்பிக்க வைக்கலாம். உனக்கு வர தண்டனையை ஒரு 50% கம்மி பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி வரும் கர்மாவை எதிர்நோக்கி தான் ஆக வேண்டும். ஆகவே காலன் ஒன்றும் செய்ய முடியாது, காலமும் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் விதிப்பயன்தான் செல்லும். ஆகவே காலமும் ஒன்றுதான் என்று சொல்லிக்கொண்டு வேலை செய்யும் நல்லதும் சரி கெடுதலும் சரி ஒன்றுதான் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.